காலத்தை வெல்லுதல். என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த கடைசி வினாடியில என்கிட்ட சொன்னதுங்க. 7 மணிக்கு பேசுறார், 10 மணிக்கு அவர் உயிரோட இல்ல. 7 மணிக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? காலத்திடம் பயந்து கொள். காலம் தன் இயல்பை எப்பொழுது மாற்றும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். டைம், freeze your day, calculate your timing, calculate your day. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை என்ன செய்வது என்பதை பிளான் பண்ணிட்டு பண்ணு. மினிட் டு மினிட் பிளான் பண்ணு. ஏன்னா we have very limited days. இதோ இப்பதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. நானும் இந்த மாதிரி அவையில +2 படிச்சுக்கிட்டு டைம் இப்படி போயிடுச்சே இல்லையா? என் பிள்ளை அங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சார் சொன்னாரு, என் பிள்ளைகள், நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ அவர்கள் பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கு மேடம். காலம் ஓடிருச்சு மேடம். உங்க மாஸ்டர் சொன்னார், காலம் ஓடிரும் குழந்தைகளை. காலத்தை கடத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீ ஈடுபடாது, அது போயிரும். எனக்கு இந்த அவையில பின்னால இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாது, இங்கிருந்து பார்த்தா என்ன ஒரு சிக்கல் தெரியுமா? எங்களுக்கு மேடையில் இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய கிளாஸ்ல இப்படிதான் இருப்பேன்ப்பா. நான் பேசுறது யாருக்காக அப்படின்னா, எப்பொழுதும் நான் பேசுறதுக்கு முன்னாலேயே சொல்லிடுவேன் நான் யாருக்காக பேச போறேன்னு. நிர்வாகிகளுக்காக பேசுறதுக்கு நிறைய இருக்குங்க, கொட்டி கிடக்குது, நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆசிரியர்களுக்காக பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு, பெற்றோர்களுக்காகவும் நிறைய இருக்குங்க. ஒரு ஆசிரியர் கை தட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய பேச்சு என் மாணவ கண்மணிகளே உங்களுக்காக. ரொம்ப நேரமா நான் ஒரு 2 பேரை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் கிளாஸ்ல எப்பவுமே எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு நிறைய கேட்கும், நிறைய பார்ப்பேன். ரெண்டும் எனக்கு பிரச்சனை. யார் எது பேசினாலும் கேட்கும், யாரையும் பார்ப்பேன். என் கிளாஸ்ல அந்த மாதிரி நான் கான்டாக்டோட இருப்பேன். கான்டாக்ட்னு சொல்ல முடியாது, கனெக்டடா இருப்பேன். கான்டாக்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கனெக்ஷன். ஐ டோன்ட் கான்டாக்ட் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கனெக்ட் வித் தெம். அதனால என் கிளாஸ்ல இதுவரைக்கும் எனக்கு 19 வருட அனுபவம். கல்லூரியில் என் வகுப்புல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, இதுவரைக்கும் இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? பார்ப்பேன், அவங்க பேசுறத கேட்பேன். இந்த அவையில கடைசி ரோல 2 பேர் உட்கார்ந்துருக்கான். அவன் அதுல ஒருத்தன் சைலண்ட் பார்ட்னர், ஒருத்தன் ஆக்டிவ் பார்ட்னர். இந்த சைலண்ட் பார்ட்னர் என்ன பண்றான், இங்க மேடையில பிரேயர்ல இருந்து பாக்குறேன், எதையும் கேட்கறது இல்ல. அவன் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான்ல, அவனை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்டிவ் பார்ட்னரா பேசிக்கிட்டே இருக்கிறான். நான் நினைச்சேன் அவங்க 2 பேரையும் போறதுக்குள்ள அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஒரு பத்திரத்தை ஏற்பாடு பண்ணி 2 பேரையும் தத்தெடுத்துட்டு போய் சென்னையில வளர்த்து கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த 2 பேரை, அந்த எந்த 2 பேரை பத்தி நான் பேசுறேன்னா அந்த 2 பேருக்கே புரிஞ்சிருச்சிங்க. அது பெரிய விஷயங்க. சில டைம்ல என்ன பண்ணுவான்னா, திரும்பி பின்னால பார்ப்பான், யாரையோ சொல்றான். அவன் பார்க்க முடியாது, என்னன்னா பின்னால சுவர் இருக்கு. அவன் தான் கண்டுபிடிச்சிட்டான், அவனும் கண்டுபிடிச்சிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்ல வார்த்தைகள் சேருகின்ற பொழுது, அது கோவிலாக இருக்கட்டும், அது வகுப்பறையாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், நம்முடைய மனதை குழப்புவதற்கான, நம்முடைய மனதை அசுத்தப்படுத்துவதற்கான குப்பைகள் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றன. அந்த குப்பைகள் என்பது பிசிக்கல் கிடையாது, அது யாருடைய வாய்க்குள்ளேயோ இருக்குது. அது தேடுது குப்பை போடுறதுக்கான இடத்தை. உங்கள் காதுகளை குப்பை தொட்டிகள் ஆக்கி விடாதீர்கள், அது கொடுத்துறாரு.
ரொம்ப நீட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு பிரேயர் நடந்தது. ரொம்ப அழகான ஆழமான ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆசிரியர்கள் எல்லாம் நின்றுட்டு ஒரு பிரேயர் சாங் ஒண்ணு பாடினாங்க. முதல்வர் அவர் ரொம்ப ஒரு கொஞ்சுகின்ற ஆங்கிலத்திலும் தமிழிலும் சேர்ந்த, அவர் பேர் எனக்கு தெரியல, ஹெட்மாஸ்டர் இல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அவர்தான். அவரு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப ஸ்வீட்டா அவர் ரொம்ப பாசமா அவர் ஒரு வரவேற்புரை கொடுத்தார். அடுத்து சுகுமாரன் சார் பேசினார், மோகன் சார் பேசினார். இந்த சூழல் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக வாய்க்காது. நினைச்சாலும் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களால கேட்க முடியாது. சில +2 குழந்தைகளால அடுத்த வருஷமே உள்ள சேர்க்க மாட்டோம், மார்ச்சோட துரத்தி விட்டுரும். எக்ஸாம்க்காக உங்களுக்கான இந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்கு வருவீங்க, இப்ப அது கூட வர்றதில்லை, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. வாய்ப்புகளை, அந்த வினாடிக்கான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொன்னாலும் விளங்கிவிட முடியாத சில சொற்களை ரொம்ப பாசத்தோடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் கவனமா அதை கேட்டுக்கோங்க. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சுயத்தில் எவன் ஒருவன் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறான். நான் சில வார்த்தைகளைத்தான் பேசுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த அவையிலிருந்து கிளம்பிடுவேன். ஆனால் ஏதோ ஒரு சிந்தனைகளை குழந்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் என் சிந்தனையும் என் சொற்களும் உங்களுடைய வெல்பீயிங்காக அப்படியே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களை விட மிக மிக துன்ப சூழ்நிலையில் வளர்ந்தவள் தான். எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி ரொம்ப சேஃப் ஜோன்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விட்டு வெளியில ஏறி ரிஸ்க் ஜோனுக்கு போயிட்டு மேல உச்சத்துல எப்படி உட்கார்றதுன்னு எனக்கு தெரியும். அதை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். இந்த மேடையில பரிசு வாங்கினாங்கல்ல பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு, ஆக்சுவலா அவங்களெல்லாம் பின்னால உட்கார வச்சு பேசுறதுதான் என்னுடைய நோக்கமே. எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அவங்களுக்காக நான் பேசுறதும் இல்லை. அந்த பிரைஸ் வாங்குறவளை வேடிக்கை பாக்குறீங்கல்ல, உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கேன். I am not interested in first rank holders. எப்பவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் கையில ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் தெரியுமா, அது கொடுத்து வச்ச ஆடெல்லாம் இல்ல, கால் உடைஞ்ச ஆடு. அவருடைய பார்வைக்குள் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை பற்றி ஒரு கண்காணிப்பு இருக்கிறதே தவிர மேய்ப்பனுக்கு கவலையும் அக்கறையும் கால் உடைந்த ஆட்டின் மீதுதான். ஒரு ஆசிரியரோ, ஒரு தாயோ, ஒரு தந்தையோ, ஒரு நிர்வாகமோ யாரின் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்றால், இதோ இப்போ ஃபெயில் ஆறதுக்கு காத்துட்டு இருக்கிறான்ல, அவன் மேலதான் கவனம் வைக்கணும். நல்லா படிக்கிற, சொல்ற பேச்சு கேட்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுடுங்க. ஃபெயிலாக காத்திருக்கிற, சொல்ற பேச்சு கேட்காத, அடமெண்டா இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அணைத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி குழந்தைகள் கஷ்டம் கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரியான வாத்தியார் இருந்தா இப்படி கால் உடைஞ்ச குழந்தை கிடைக்கும். நல்ல பந்தய குதிரைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் சுகுமார். சுகுமாரை எனக்கு ஒரு 3 ஆண்டுகளாக தெரியும். அவருடைய அந்த ஒசூர் பள்ளிக்கூடத்தில் அவர் நடத்திய அந்த வெற்றிகளும் எனக்கு தெரியும், சாதனைகளும் எனக்கு தெரியும். இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளும் வெற்றிகளும் எனக்கு தெரியும். குழந்தைகளே, உங்கள எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? சும்மா தூக்க. இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளவு ஈகோ இருக்கக்கூடாது. ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கை தூக்கு.
சரி, யார எதை ஜெயிக்கிறது? யார ஜெயிக்கிறது? டீச்சரியா? பெற்றோர்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் நான் ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு பிரேயர்லாம் பண்ணுவேன். 1 வீக் அவங்க வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் பட்டியல் போட்டு லிஸ்ட் போடுவேன். அதுவே 1 மாசத்துக்கு வரக்கூடாதுன்னா என்னென்ன ஆகணும்லாம் நான் பேசியிருக்கேன் கடவுள்கிட்ட. இப்போ உங்களுக்கு தெரியுமா, டீச்சர்ஸ் நாங்க ப்ரே பண்றோம், இது கிளாஸ்க்கு வந்துடக்கூடாது. அவ்வளவு பயமா இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்றது. எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை தானே தம்பி? ஜெயிக்கணும்னு ஆசை தானே? இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை இருக்கால, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வாங்கிட்டு போனாங்களே, எத்தனை பேர் கழுத்தே வலிச்சு போச்சுன்னு எத்தனை பேர் வாங்கிட்டு போனாங்க? உங்க எத்தனை பேருக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு ஆசை? பெற்றோர்கள்லாம் கை தூக்க கூடாது. ஒருத்தன் கை தூக்கல பாருங்க. நான் உனக்கு சொல்லித்தரேன், இப்ப சொல்லித்தரேன். நான் டீச்சர், ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு டீச்சர். ஸ்கூல்லையும் டீச்சரா இருக்கலாம், காலேஜ்லயும் டீச்சரா இருக்கலாம். 2 குவாலிஃபிகேஷனும் வச்சிருக்கேன். MA B.Ed, UGC with PhD. I am eligible to be a PG teacher and I am eligible to be a lecturer and for the professorship. 4 குழந்தைகளுக்கு கைட்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலா as a teacher நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையே பிடிக்காது. ஏன் கை தட்டுற நீ? எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு ஏன் கை தட்டுற? உனக்கும் பிடிக்காதா? அதனால தான் கை தட்டுறியா? இப்ப எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு சொன்னல, நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு சொல்லி தர மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்கல்ல இந்த பிள்ளைகள், இவங்களை ஜெயிக்க சொல்லி கொடுக்கறேன். ஓகேவா? இவங்களை ஜெயிக்கணுமா? இவங்கள நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாம் உன்னை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் முடியாது நம்மளால, அதெல்லாம் வேணாம். இவங்களை ஜெயிக்கணுமா? ஆமாவா? யூ ஆர் வித் மீ? ஓகே. ஆமா, இப்போ ட்ரெயின் சின்ன ஸ்டேஷன்ல நிக்காது சார், இப்போ எக்ஸ்பிரஸ் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணை பையனை இன்னில இருந்து கவனிக்க ஆரம்பி. பாரு, நீ பாக்குறது தெரியக்கூடாது. சரியா? கவனி. ஓகே, அப்சர்வேஷன். அது சுமாரா நம்ம கூட நல்ல பழகும்பா, நம்மளோடைய தான் இருக்கும், நம்மளோட தான் விளையாடும், நம்மளோட தான் சாப்பிடும், நம்மளோட தான் கிளாஸ் கவனிக்கும். நமக்கு மார்க்கே வராது, அதுக்கு வந்துடும். ஆனா அது எப்படி வாங்குதுங்கிறத நமக்கு சொல்லி தராது. அது சொல்லி தந்தாலும் நமக்கு புரியாது. சரியா? இப்ப அத நான் ஜெயிக்கணும், அந்த குழந்தையை ஜெயிக்க சொல்லி கொடுத்துறேன். அடுத்த முறை நான் இந்த கல்வி வளாகத்திற்கு வருகின்ற பொழுது என் குழந்தைகள், என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகளை ஜெயித்திருக்க வேண்டும். நீ என்ன பண்ண? ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் அப்சர்வேஷன். இது வேலையாவே பண்ண. நான் ஜெயிக்கிறதுக்கான ருசியை நான் சொல்றேன் அப்புறமா. ஜெயிக்கிறது ரொம்ப ருசிங்க. நீ என்ன பண்ணு? ஜஸ்ட் அவளை கவனி, அவனை கவனி. இந்த எக்ஸாமினேஷன் ஒண்ணு வரும், வருதா? வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் நிறைய வாங்குறீங்கன்னா டெய்லி வரும். டெய்லி டெஸ்ட் வைப்பீங்க தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அது விட்டுருங்களேன், அவங்க சந்தோஷப்படட்டும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன் பாரு. நீ என்ன பண்ண? எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள நுழையும் பொழுது
ஒரு பெரிய எக்ஸாம் நடக்கும்ல, கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் விட்டுடு, பெரிய எக்ஸாம் நடக்கும்ல, பெரிய எக்ஸாம்ல அவங்க ஹால்குள்ள போவாங்க பாரு. அந்த ஹால்குள்ள போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனையோ பொண்ணையோ பாயிண்ட் பண்ணி கிட்ட போயிடு, கிட்ட போயிடு. கிட்ட போயிட்டு நீ பேச, அவனும் அவ்வளவு பேச மாட்டான், உங்ககிட்ட பேச மாட்டான். நீ பேசுறதுக்கு முயற்சி பண்ண, நீ பேசுறதுக்கு முன்னாலும் ஒரு டைலாக் சொல்லுவான், ஒண்ணுமே படிக்கலப்பா சொல்லுவானா? அப்ப நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறீங்க, நானும் அனுபவிச்சிருக்கிறேன். என் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல சத்யபாமான்னு ஒரு பொண்ணு, அது டெய்லி என்கிட்ட எந்த டைம்ல எக்ஸாம் போகும்போதும் இதே டைலாக சொல்லும். நான் சத்தியமா நம்பி இருக்கேங்க. ஒண்ணுமே படிக்காது அதுவே மார்க் வாங்குதுன்னா ஒண்ணுமே படிக்கலையா, நாம உண்மையிலேயே உருப்பற்ற போறோம்னு சொல்லிட்டு நம்பி இருக்கிறேங்க. நான் அது சொல்றதெல்லாம் கேட்டு நீ போ, நீ எக்ஸாம் எழுது. நீ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு ஜாலியா வந்துரு. அதுக்கப்புறமா தான் நீ ஜாலியா தானே இருக்க போற, படிக்க போற. ஜாலியா இருந்துரு. ஜாலியா இருந்துட்டு சாட்டர்டே போட்டோம், சண்டே போட்டோம், மண்டேன்னு ஒரு நாள் வரும். தமிழ்ல அதுக்கு திங்கட்கிழமைன்னு பேரு. சரியா? திங்கட்கிழமை வரும்ல காலையில. நீ என்ன பண்ணு, போ கிளாஸ்ல போய் உட்கார. அன்னைக்கு மட்டும் எல்லா டீச்சரும் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க, பயங்கர அலர்ட்டா இருக்கும். அவங்க நடந்து வரதே காரிடர்ல கேட்கும். நீ உன் கிளாஸ்ல உன்னோட டெஸ்க்ல உட்காந்துருப்ப, டக் 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 டக்னு வருவாங்கல்ல. வந்த உடனே அவங்க கையில ஒரு விஷயம் இருக்கும், அதான் நீ எழுத ஆன்சர் ஷீட் திருத்தி கொண்டு வரும். அது உள்ள வந்து அவங்க உட்காரும் பொழுதே அப்படி ஒண்ணு உட்காரும். நான் உண்மையா சொல்றேங்க, கொஸ்டின் பேப்பர் பாக்குறது கூட அவ்வளவு பயமா இருக்காதுங்க. நம்ம எழுதுன திருத்துன ஆன்சர் ஷீட்டை பார்த்தா ஈரல்ல பிடிக்கும் குப்புன்னு. அதை பார்த்து பார்த்து இதெல்லாம் நமக்கு சகஜம் தானப்பா, பார்த்து வச்சுக்கோ. நான் ஜெயிக்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உட்கார். நல்ல டீச்சரா இருந்தா அட்டெண்டன்ஸ் முடிச்சிட்டு பேரை வாசிச்சு வாசிச்சு பேப்பரை கொடுக்கும். என்ன மாதிரி டீச்சரா இருந்தா பேரை வாசிச்சு மார்க்க சொல்லி பேப்பரை கொடுக்கும். பேரை வாசிச்சு மார்க்க வாசிக்கும், பேரை வாசிச்சு மார்க்க வாசிக்கும், பேரை வாசிச்சு மார்க்க வாசிக்கும். வாசிப்பாங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே படிக்கலப்பான்னால அது 98 வாங்கியிருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாருங்க சொல்லுங்க? அப்படிமா நம்ம எல்லா பேர் தெரியும் தானே. எல்லாரும் அந்த பேரை மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவும் இல்லாம எல்லாம் அந்த பேரை தான் கத்தும். கத்துன உடனே அவனா அவளை எந்திரிச்சு நிப்பாங்களா? நீ என்ன பண்ணு, அவனை பாரு, அவனை பாத்துக்க பாரு. அவன் என்ன பண்ணுவான்? வந்து பேப்பரை வாங்க மாட்டு தானே, வாங்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் கை தட்டட்டும் நிப்பான். வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு அவன் போயிட்டு பேப்பரை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. பேப்பர் கொடுத்துருவான், பேப்பர் வாங்கிட்டு பேப்பர் கொடுத்துருவான். பேப்பரை வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப நம்ம பேரை கூப்பிடுவாங்க, வா என்ன மார்க் இது, எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன்? சுமாரா சொல்ல. எவ்வளவு சார்? கடைக்கோடி பிள்ளைய சொல்லுங்க, என் பிள்ளைய சொல்லுங்க, எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பா? The last child எவ்வளவு வாங்கியிருப்பாப்பா? 30. அவ்வளவா வாங்கியிருப்பியா? 30 பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த 30 வாங்குறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் நான். அடுத்த குழந்தை கொஞ்சம் அவேர்னஸா இருந்தா என்னுடைய பேச்சு கையில துணை பிடிச்சிட்டே வா. 30 வாங்கியிருப்பல்ல, வா. வந்த உடனே கையில வாங்கிடு, இதெல்லாம் ஒரு மார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாயை பார்த்துக்கோ. அப்சர்வேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன் நான், ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாயை பார்த்துக்கோ, இதான் மார்க் அப்படின்னு அந்த 98 காட்டுவாங்க. வெக்கப்படாத, பாரு. சுமாரா தான் எழுதுவாங்க இவங்க எல்லாம், டீச்சர்ஸ்லாம். ஹேண்ட் ரைட்டிங்லாம் சுமாரா தானே மேடம் மாதிரி சும்மா. ஆனா அந்த 98 போடும்போது மட்டும் எவ்வளோ அழகா 98 அப்படின்னு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு 100 போட்டு ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு பக்கத்துல எழுதுவீங்களே வி டாட் ஜி ஓ ஓ, அந்த டிய போடுவாங்களே, அப்படி டிய அப்படி போட்டு அப்படி இழுத்துட்டு இந்த தமிழ் டீச்சர்ல நன்று
போட்டு அந்த ரூ இருக்குல்ல அப்படி போயிட்டு அப்படி மடிஞ்சு அப்படி வந்து நிக்கும். கீழே ஒரு கோடு போட்டு 2 டாட் வச்சிருப்பாங்க. பாத்துக்கோ, நல்லா பாரு. அந்த 98 பாரு, அந்த நன்றுவை பாரு. மைண்ட்ல போட்டோகிராபிக்கல் மெமரி வாங்கி வச்சுக்கோ. உன் பேப்பரை பாரு, 30 அது சுமாரா தான் போட்டிருப்பாங்க. கொடுத்துரு, போய் உக்காந்துக்கோ. வீட்டுக்கு போ. 98 வாங்கணும்லாம் யோசிக்காத. உண்மையா சொல்ற, கான்சென்ட்ரேஷனோட கேளு. 98க்கு முயற்சி பண்ணாத. 30 இருக்குல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்தடுத்த நாள் தான் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த 30 மைண்ட்ல வச்சுக்கிட்டு 30 நான் தாண்டணும். 30 32 அவ்வளவுதான். 30 32 32 அவ்வளவுதான். நிறைய இல்ல, படிச்சிரு. 30 தாண்டணும் எனக்கு, அவ்வளவுதான். எனக்கு 30 தாண்டணும். 98 எல்லாம் போறதில்ல, 30 தாண்டணும். இது இல்ல என் மார்க்கு, என்னால முடியும். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் கால்ட் யோகா. லிட்டில் மோர் பெண்ட், அவ்வளவுதான். 32 நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், இப்பவுமே அதே அவமானம் தான். அப்படியேதான் கூப்பிடுவாங்க, இத மார்க்குன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ 32 பாரு. அந்த பேப்பரை பாரு, ஒருவேளை வான்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுவாங்கல்ல பேப்பர், அந்த பேப்பரை பாரு. ஒருவேளை அவன் 96 வாங்கியிருந்தா அப்ப கூட அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா as a teacher நான் சொல்றேன், அவன் தோக்குறான், நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. progress, show your progress. 30ல இருந்து 32க்கு போ, 32ல இருந்து 36க்கு போ, 36ல இருந்து 40க்கு போ. No one can stop you from this progress because you have decided yourself that I am going to win. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவெல்லாம் உண்மையெல்லாம் சொல்றேன்ப்பா, அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சு கொடி கட்டி பறந்து பட்டொலி வீசி பறக்கிறாங்கலாம் கிடையாது. எவன் ஒருத்த ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான், அவன் தான் ஜெயிக்கிறான். இப்ப என்னுடைய ஒரு ஸ்பீச்சை கேக்குறீங்க, எனக்கு எப்பொழுது புகழ் வரும்? ஒரு ஸ்பீச் நான் நல்லா பேசிட்டேன், முடிஞ்சிருச்சா? இல்ல, என்னுடைய அடுத்த ஸ்பீச்ல ஐ ஷுட் ஷோ மை ப்ரோக்ரஸ். அடுத்த 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 ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். யூ நெவர் குயிட். இந்த உலகத்துல பிறந்துட்டோம்ல, ஹாப்பி பர்த்டேன்னு போய் சாக்லேட் கொடுக்கறோம்ல, எதுக்கு நீ கொடுக்கற சாக்லேட்? என்ன பண்ண நீ? உங்க அம்மாவுக்கு கொடு, செத்து பொழைச்சிருக்க இன்னைக்கு உனக்காக. அவங்கள பாரு, ஆக்சுவலி அவங்களுக்கு தான் பர்த்டே அன்னைக்கு, அவங்களுக்கு தான் பர்த்டே. அவங்க தான் செத்து பொழைச்சாங்க. இந்த அப்பா அம்மார்கள்லாம் இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காதீங்க இன்னைக்கு, உங்க வைஃபுக்கு வாங்கி கொடுங்க. எப்பா ஹாப்பி பர்த்டேப்பான்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்களேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருந்தான், பையன் சொன்னா, அப்பா யார் யார் அதுன்னு. அப்பா குப்பைக்காரன்பா, குப்பை போடணும்பா. அப்பா சொன்னார், டேய் நம் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர் அவர். அவருக்கு குப்பை போடுகின்ற நாம் தான் குப்பைக்காரர். அவன் எப்படி குப்பைக்காரன் ஆனானா? அறம், அறம் சார்ந்த சிந்தனை. குழந்தைகளை never 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 compare your children with anybody. There is a greatest insult for oneself to compare yourself with another one. ஹிட்லர் சொல்றாங்க இத. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே பேச்சாளரா என் குழந்தை ஆகணும். ஏன் ஆகணும்? நான் தான் இருக்கிறல என்ன மாதிரி. உங்க குழந்தை உங்களை மாதிரி வரட்டுமே. போலிகளும் ரெப்ளிகாவும் வேணா நமக்கு. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. நாம் எல்லோரும் இண்டிவிஜுவல்ஸ். எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன் சுண்டு விரல் பாத்துக்கோ. 1200 கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த சுண்டு விரல், வேற யாருக்கிட்டயும் இல்ல. உங்ககிட்ட மட்டும்தான் நீ இருக்கிற. யூ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்களா? யாராலும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. நீ காசு மாதிரி, கரன்சி. கரன்சி வந்து குப்பை தொட்டியை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது குப்பை தொட்டிக்கு போனதே இல்லை. அது வேல்யூ இழக்கின்ற பொழுதுதான், வேல்யூ இழப்பது அப்படிங்கிறது இனிமேல் அதனுடைய பயன்பாடே இல்லை என்கின்ற பொழுதுதான் அது குப்பை தொட்டிக்கு போகும். அது வந்து மரணம் தான். மரணம் என்பதை சிந்திப்பதை நிறுத்திக் கொள்வதுதான்.
Just do have courage and have some self respect. ஏதாவது ஒரு வாய், எனக்கு நம்பிக்கை இருக்கு, டீச்சர்ஸ்ல ரொம்ப சில பேர் தான், பெற்றோர்களில் ரொம்ப சில பேர் தான் தன் குழந்தைக்கு முழுமையான மரியாதையை கொடுக்கிறார். They disrespect. என்ன பார்த்து என் டீச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்லும், இப்படி வச்சுப்பாங்க வாய, அப்படி வாய பார்ப்பேன், பேச விட பேசாது, உருப்பட மாட்டேனா? எந்த வாய் சொல்லிச்சோ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு, எந்த பள்ளிக்கூடத்திற்குள்ள உள்ள நுழையிறதுக்கு என்னுடைய அம்மா இப்படி நின்றுட்டு இருந்தாங்களோ, அதே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்திற்காக சீஃப் கெஸ்டா போய் உட்கார்ந்த. குழந்தைகளே, உங்களை ஒரு விஷயம் சொல்றேன், யாரேனும் நம்மை அவமானப்படுத்துகிறார்களா, அவர்கள் தவிர்க்க முடியாத இடத்திற்கு போய் நில்லுங்க. அவர்கள் நம்மளை தவிர்க்கவே கூடாது, அந்த இடத்துல போய் நிக்கணும். எழுந்துரு என்கின்ற ஒரு சூழல் வந்து விட்டதா? எங்க அம்மா சொல்லுவாங்க, உட்காராதப்பா, யாரும் எழுந்துருன்னு சொல்ற இடத்துல உட்காராதப்பாம்பாங்க. வாங்க இந்த சீட்டுக்கு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த சீட் அப்படி பார்த்து வச்சுக்கோ. இங்க இருந்தா என்ன எழுப்புன? ஒரு பொண்ணு என்கிட்ட நேத்து, என் ஸ்டூடெண்ட் இல்ல, அவ ஏதோ என் பேச்சை பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தா. நான் முருகேசன் சார் கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன், வந்து நின்னா, மிஸ் உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். நின்றுட்டு இருந்தா, பார்த்தேன், சரி பேச்சு கேட்டல, பேச்சு கேட்டையா இல்லையா? போ, ஏன் என்கிட்ட வர? என் பேச்சு தானே உனக்கு. சினிமா பாக்குறீங்களா, அதோட நிறுத்து. பார்த்துட்டல, முடிஞ்சு போச்சு இல்ல உன் பொழப்ப. வார்த்தைகளை எடுத்துக்கோ, என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டியா, ரிலீவ் ஆயிட்டியா, போ அடுத்த வேலை பண்ணு. அங்கேயே நான் ஒட்டிட்டு கிடக்குறேன். உங்க போன் நம்பர் கிடைக்குமா? ஏன் என்ன பண்ண போற? இல்ல நான் ஏதாவது நான் பேசுவேன். ஏன் பேசணும் நீ? சரி எனக்கு கொஞ்சம் நன்மை நடக்கும்ல, அதனால. சரிப்பா, என் போன் நம்பர் உன்னுடைய போன்ல வந்துருச்சு, உனக்கு அது பெருமை. உன் போன் நம்பர் என் போன்ல வருமே, எனக்கு எதுக்கு உன் போன் நம்பர்? பார்த்துட்டு அவகிட்ட சொன்னேன், போ, நான் வந்து உன் போன் நம்பரை கேட்கிற அளவுக்கு மாறிட்டு என் முன்னால வா, போ. அவர் ரொம்ப மன வருத்தத்தோட தாங்க போனா. போயிட்டான்னு நினைச்சேன். பெற்றோர்கள் கவனம், ஆசிரியர்களே கவனம். ஒரு நீதிபதியின் கையில் இருக்கும் பேனாவும் ஒரு ஆசிரியரின் நாக்கும் ஒன்று. தலையெழுத்தையே மாத்திரும், தலையெழுத்த மாத்தோம். போயிட்டா. திரும்பி டிபார்ட்மெண்ட்குள்ள போய் என் சீட்குள்ள வரும்போதுல, மேம் அப்படின்னா, எஸ் என்ன, நீங்க என்கிட்ட வருவீங்க, வர வைப்பேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுதானப்பா வேணும், என்ன நீ வர வைக்கணும், எனக்கு அதானே வேணும். ஐ எம் எ டீச்சர், எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீ வா. இப்போ மோகன் சார் இருக்காருல்ல, இவர் இருக்கிறாருல்ல, இவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு முடிவு செய்யறாங்கன்னு வச்சுக்கோ. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய ஸ்கூல் தானே, 72 ஸ்கூல் இருக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு கையெழுத்து வாங்கணும். இன்னில இருந்து கனவு காண். நீ கையெழுத்து போட்டாதான் அவங்க மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியுங்கிற அளவுல அந்த சீட்ல வந்து உட்காரு, சைன் பண்ணு, உட்காருங்கிறனா. தவிர்க்க முடியாத சக்தியாக மாறு. வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சாதிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல குழந்தைகளே வாழ்க்கை. மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. செத்தாலும் பேர் சொல்லணும், ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிடணும். எனக்கு இந்த சிக்னேச்சர் போட்டு போறதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி போட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம். இந்த போனை கண்டுபிடிச்ச கிரஹம் பெல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இட்ஸ் ஃபார் யுவர் திங்கிங் ப்ராசஸ், ஜஸ்ட் திங்க் டீப்லி. பேட்ட படத்தெல்லாம் பார்க்குறேன், அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்றேன். அவன் சொன்னா, சார் நீங்க இதை சப்மிட் பண்ணலனா, நீங்க இதை இந்த உலகத்துக்கு கொடுக்கலனா,
வேற யாருமே இதை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல சார். நான் ஒருத்தன் அதுக்கு கிரேம் பெல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அட முட்டாளே, நான் சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாரம் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டில இருந்து இன்னொருத்தன் வந்து அதனுடைய பேட்டர்ன் வாங்கிட்டு போயிருந்திருப்பான். உலகமெல்லாம் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகமெல்லாம் பிள்ளைகள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் முந்திக் கொள்கிறார்களோ உலகம் அவர்களுக்கு வாய்ப்பை தருகிறது. இத நான் அன்னைக்கே நினைச்சேன் சொல்லணும்னு. அப்புறம் செத்து போ சொல்லல, செய்யல. நான் நினைச்சேன் இப்படித்தான் ஆகும்னு. அப்புறம் ஏன் சொல்லல? ஏதோ தோணல, தோற்றாய். வினாடிக்கு வினாடி நாம் நம்முடைய நிலையில் இருந்து தாழாமல் இருத்தல் ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கும் எனக்கும் முன்வரிசையில் இருக்கின்றவர்களிடத்தில் இல்லாத மிகப்பெரிய சொத்து குழந்தைகளை உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் உங்கள் காலம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய டைம். 17 இயர்ஸ்ல நீ நிக்கிற. ஏன் திரும்பி வந்துட சொல்ல மோகன் சார வர சொல்லுங்களேன். இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னால போய் அதே வாழ்க்கை ஒண்ணும் இல்ல. இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை கடவுள் எப்ப கொடுத்தான் பாருங்க, கையில காலத்தை அப்படி தள்ளி கொடுத்தான் பாருங்க. இதுவே ஒரு 30 வயசுல அவர் கையில கொடுத்திருந்தா என்னென்ன செய்திருக்க முடியும்? நான் அதுதான் சொல்லுகிறேன், காலத்தை வெல்லுதல். என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த கடைசி வினாடியில என்கிட்ட சொன்னதுங்க, 7 மணிக்கு பேசுறார், 10 மணிக்கு அவர் உயிரோட இல்ல. 7 மணிக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? காலத்திடம் பயந்து கொள். காலம் தன் இயல்பை எப்பொழுது மாற்றும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். டைம், freeze your day, calculate your timing, calculate your day. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை என்ன செய்வது என்பதை பிளான் பண்ணிட்டு பண்ணு. மினிட் டு மினிட் பிளான் பண்ணு. ஏன்னா we have very limited days. இதோ இப்பதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது. நானும் இந்த மாதிரி அவையில +2 படிச்சுக்கிட்டு டைம் இப்படி போயிடுச்சே இல்லையா? என் பிள்ளை அங்க படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சார் சொன்னாரு, என் பிள்ளைகள் நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ அவர்கள் பிள்ளைகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கு மேடம். காலம் ஓடிருச்சு மேடம். உங்க மாஸ்டர் சொன்னார், காலம் ஓடிடும் குழந்தைகளை. காலத்தை கடத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீ ஈடுபடாது, அது போயிரும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்திலேயே பாருங்க, அவங்க 2 பேர் பேசுறது நீ கேட்காத. இந்த கவனம் இருக்குல்ல, அது இப்படி சிதறடி நம்மள. என் கிளாஸ்ல எப்பவுமே யாரும் லேட்டா வரக்கூடாது. லேட்டா வந்தா என்ன செய்யணும்னா பின்னால உட்காந்துடணும். ஏன் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், டைம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய எல்லாத்தையும் லேட் ஆயிடுச்சு மிஸ், நான் உட்காந்துக்குவா மிஸ். எவ்வளவு நேரம் வேஸ்ட். தப்பு செஞ்சா என்ன செய்யணும்? சைலண்டா உட்காந்து. யாருடைய கவனத்தையும் சிதறடிக்கக்கூடிய எதையும் நான் அனுமதிப்பது